என்னப்பா பாலராஜு, என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? இந்த ரீசெண்ட் டைம்ல இந்த சாம்சங் S21 FE வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோன் அண்டர் 30K சொல்லி நிறைய பேர் வந்து பண்ண வாங்க வச்சிட்டாங்க. 35,000 சாம்சங் டிவைஸ் வாங்கணும், அது எல்லா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் S21 FE ஸோ இதான் நமக்கு வந்து பண்ண ஒரே ஆப்ஷனாக இருக்கும். புரியுது. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான் வந்து பெஸ்ட்டான 30Kன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, உங்ககிட்ட ஒரு 132,000-35,000 இருக்கு அப்படின்னா சாம்சங் மொபைல் தான் வேணும். பட் எல்லா சாம்சங்கோட ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த S21 FE தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த டைமில் இந்த S21 FEக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் இந்த OnePlus யூசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. It's a great day for me, Chitti. What a moment. ஓகே, இந்த OnePlus யூசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா S21 FE இந்த க்ரீன் லைன் இஷ்யூ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. இதுதானா? என்ன கேவலமா பார்த்துட்டு போற? போர் அடிச்சு போச்சியா, போயா. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனால் இந்த OnePlus நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ அவங்க சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாகவே டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறவங்க கூட சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த S21 FEக்கு வந்து எப்படி க்ரீன் லைன் வந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் லைன் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக அவங்களுக்கு எப்போ வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்கு. அது அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கு சார், வந்த வரைக்கும் இருந்தாங்க. S21 FE ஆஃப்டர் மார்ச் மந்த் செக்யூரிட்டி அப்டேட் சொல்லி போட்டு சென்ட்ரல் அவருக்கு வந்து பார்த்தா லைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து பாருங்க. ஸோ எந்தெந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பாருங்க S21 FE while installing April அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 19 ஏப்ரல் 2024. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காரு. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா சென்ட்ரலில் வந்து பார்த்தா க்ரீன் லைன் வந்திருக்கு. இப்போ இதை வந்து பார்க்கலாம். ஈவன் மை கேலக்ஸி S21 FE காட் க்ரீன் லைன்ஸ் ஆஃப்டர் மார்ச் அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாரும் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. ஸோ இங்கே என்ன மேட்டர்னா வந்து பார்த்து நான் வந்து பார்த்தா இந்த மார்ச் மந்த்துக்கான அப்டேட் வந்து பண்ணிட்டேன். அது ஒரு ஷார்ட்ஸாக கூட எடுத்து போட்டிருந்தேன். பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து பார்த்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஓகே, எங்கிட்ட இருக்கிற S21 FE வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இது வந்து ஒரு Snapdragon 888 எடிஷன். இது எக்ஸினோஸ் வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்து எக்ஸினோஸ்லாம் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீன் லைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு Snapdragon வந்து அந்த அளவுக்கு எதுவுமே பார்க்கல. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து பார்த்து மார்ச் மந்த் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். பட் எனக்கு இன்னும் வந்து பார்த்து இந்த க்ரீன் லைன் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரல. பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஏப்ரல் மாதத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் சாஃப்ட்வேர் அப்டேட் இஸ் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி தெரியல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்போ ஒரு இமேஜ் வந்து பார்த்தோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை நான் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பண்ணுறது வந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு க்ரீன் லைன் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் இப்போ லைவாக வந்து அப்டேட் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்டேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிவைஸ் இப்போ தான் வாங்கி ஒரு 1 மந்த்து கிட்ட தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு வாரண்ட்டி இருக்குது. சப்போஸ் இந்த க்ரீன் லைன் வந்தால் கூட நான் வந்து பார்த்தா வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன்னும் சாம்சங் நமக்கு வந்து பார்த்தா எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. இந்த S21 FEக்கு வந்துட்டு நமக்கு மற்ற டிவைஸில் வாரண்டியில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சாம்சங் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வாரண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அப்டேட் வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ரோல்லே இருக்கட்டும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் இஸ் அவைலபிள். ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுக்கலாம். Okay, update your phone. Security of your device has been improved. After updating, you will not able to downgrade the old software because of the update of security. Okay guys, இந்த security patchல நமக்கு வந்து பார்த்து என்னென்ன புதுசாக வந்து கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து கிடைக்குன்னு சொல்லி போடவே இல்லை. ஸோ என்னன்னு தெரில. ஓகே, ஜஸ்ட் டவுன்லோட் கொடுப்போம். ஓகே ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு.
சாம்சங் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்கணுமாமா. ஸோ எங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு வந்து பாருங்கள், எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 79% இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து வந்து பார்க்கலாம், ஸ்டோரேஜ் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன், எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் 52% தான் நான் யூஸே பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பாருங்கள் 52% தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் ப்ராப்பராக நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளதில் வந்து பார்க்கலாம், எனக்கு வந்து 5G வந்து பார்த்தா ப்ராப்பராக வந்து கிடச்சிட்டு இருக்கு, நம்ம டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ அவங்க சொன்ன எல்லாமே நம்ம கிட்ட வந்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா பார்த்துடலாம், அவங்க சொல்கிறது போய் தான். ஓகே ஸோ கைஸ், அமுத்திடுவோமா, அமுத்திடலாமா, கொடுப்போம் கைஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் டு அப்டேட் வந்து ஆகிட்டு இருக்கு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே ஹோல்டு பண்ணுவோம். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்னு தான் இருக்குது. நிறைய பேர் இந்த அப்டேட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவே சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, என்னடா இவனுக்கு இன்னும் இந்த லைனை வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நமக்கு சாம்சங் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த க்ரீன் லைன் வந்துருச்சு அப்படின்னா அவங்க இப்போ எடுத்தோடனே வந்து அதுக்கப்புறம் இந்த அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். ஸோ சாம்சங் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த க்ரீன் லைன் வந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலமாக மட்டும் வராது. ஸோ நீங்கள் மொபைல் வந்து கீழே போட்டிங்கன்னா கூட வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்களாமா, இந்த மாதிரி ஃபோனில் வந்து சைட்லலாம் ஏதாவது வந்துட்டு டேமேஜ்லாம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்களாமா. பார்த்ததுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லைனா தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து போவாங்களாமா. ஸோ நிறையா யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க சைடில் தான் ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க டிவைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்க கீழே போட்டிருக்கா, அதான் செக் பண்ணுவாங்களாமா. என்னென்ன சொல்கிறாங்கன்னு வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஆயிடுச்சு. நமக்கு இப்போ டிவைஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஸோ நம்ம டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருச்சு. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருச்சு. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான க்ரீன் லைன் இஷ்யூவும் வரல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து போகலாம். டவுன்லோட் இன்ஸ்டால். நமக்கு வந்து பாருங்க 1UI 6.0 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 செக்யூரிட்டி பேட்ச் லெவல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2024. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இந்த S21FE வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ இந்த விதமான க்ரீன் லைன் இஷ்யூ வரல. பட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வருது. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது முக்கியமாக அப்டேட் லைன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா S21FE அந்த ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இஷ்யூ வந்து இல்லை. ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆனதுக்கு அப்புறமே வருது, ஒரு சில பேருக்கு எப்போ வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து வருது. எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது, ஒரு குட் நியூஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கஸ்டமர் சர்வீஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சர்வீஸ் சென்டர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். S21FE வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க சார், உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியா S21FE ஸோ அந்த மாதிரி எந்த மாடலும் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகலையே அப்படின்னு சொல்றாங்க. குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு சாம்சங் சார். மை நேம் இஸ் வரத், ஜெர்மன் அசிஸ்டன்ட். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க சார், என்ன இஷ்யூ? சார் இப்போ நிறைய S21FE யூசர்ஸ் எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மொபைலில் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க சார். ட்விட்டரில் நிறைய டேக் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியும் இல்லை, மொபைலில் அவுட் ஆஃப் ரேஞ்சு போயிடுச்சு, வாரண்டி முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன சார் பண்ணுவாங்க, நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியுமா? உங்களுக்கு வந்து வாரண்டி பீரியட்ல இருக்கு அப்படின்னா நம்ம சைடுலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வாரண்டி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி சார்ஜபிள் பேஸ் தான் சார் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன S21FE நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா தெரியல, S21FE எல்லா டிவைஸ்க்குமே வந்து பார்த்தா சென்டர்ல இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்திருக்கு. ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லலாம், எல்லாத்துக்கும் அதே தானே வந்திருக்கு. அப்ப அது உங்க சைடுல தானே ப்ராப்ளம். அதாவது இப்போ எங்கள் சைட்லேருந்து ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சீரீஸ் சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டெஸ்ட்டு வச்சு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மட்டும்தான் அந்த லைன் இஷ்யூ வருதுன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால அந்த பர்டிகுலர் சீரீஸ் மாடலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. வாரண்டி அது பார்த்தீங்கன்னா அது சீரீஸ் பார்த்தீங்கன்னா Note 20 Ultra அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா S21 Ultra, S20 Ultra, S22 Ultra.
FE மாடல் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த S21 FEக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறாங்க, நிஜமாலுமே தெரியலையான்னு தெரியல. ஸோ ட்விட்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே போடுறாங்க. ஆனால் சாம்சங் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரிப்ளை வந்து அங்கே வருது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு பாட்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நாட் த எக்ஸ்பீரியன்ஸ் வி வுட் எக்ஸ்பெக்ட் அவர் கஸ்டமர்ஸ் டு ஹேண்டில் வுட் லைக் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ எங்களுக்கு வந்து டிஎம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து டிஎம்ல வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்சங் S21 FE வச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி க்ரீன் லைன் இஷ்யூ வந்துச்சு, ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது அவங்ககிட்ட இருந்து வந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் லைன் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஏதாவது ஒரு யூசர் நமக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், ஓகே உங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு, நீங்கள் எதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உங்கள் டிவைஸில் உங்கள் சைடில் தான் வந்து பிரச்சனை, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்கள் டிவைஸ் வாங்கி 1 இயர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணது பண்ணிக்கலாம். பட் உங்கள் டிவைஸ் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆச்சு அப்படின்னா உங்களால் வாரண்டி இப்போ சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயோட இதெல்லாம் ஃப்ரீயாக மாற்றி தர மாட்டாங்க, அமௌண்ட் தான் கேட்பாங்க. ஸோ சாம்சங் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிஸ்பிளே வந்து கிடைக்கும். இப்போ வரைக்கும் சாம்சங் வந்து பண்ணி எதுவுமே கண்டுக்காத மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித இன்ஃபார்மும் கொடுக்கல, அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து எந்த வித இன்ஃபார்மும் கொடுக்கல. இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நிறைய யூசர் வந்து ரிப்போர்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இது சாம்சங் தான் வந்து பார்த்தா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு இதோட ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இருக்கிற மற்ற எல்லா பிராண்டையும் விட்டு சாம்சங் எதுக்கு வாங்குறோம்னா வந்து பார்த்தா பிராண்ட் வேல்யூ அந்த ட்ரஸ்ட்டுக்காக தான் நம்ம வாங்குறோம். அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை அப்படின்ற போது சாம்சங் வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா சாம்சங் இதுக்கு பதில் சொல்லுவாங்க, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஒரு S21 FE வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து பார்த்தா அப்டேட் எதுவும் பண்ணாதீங்க. அது உங்ககிட்ட வாரண்டியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா அப்டேட் பண்ணாதீங்க. நிறைய யூசர் வந்து பார்த்தா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணிருந்தீங்க அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது S21 யூஸராக இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அப்டேட் அண்ட் தகவலுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.